வாழைப்பழ கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா பழுத்த வாழைப்பழமாக 5 சின்ன வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதோட 80 கிராம் பட்டர் சேர்த்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடயே நான் இன்றைக்கி 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரை கரெக்டாக 150 கிராம் இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக தூள் உப்பு இது சேர்த்து நல்லா திரும்ப அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதோட 250 கிராம் மைதா சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு பால் சேர்த்து திரும்ப அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிட்டு மைதா தூவி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் அதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கடாய் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் அதுக்குள்ளே வச்சு 40 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தால் நம்மளோட சூப்பரான வாழைப்பழ கேக் ரெடி.